அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஆடி 18. எல்லோருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். அன்பர்களே, நேற்றைய தினம் தூத்துக்குடியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு அதற்கான பணிகளை தொடங்கிவிட்டார் திரு அண்ணாமலை அவர்கள். தூத்துக்குடியிலேருந்து இப்போது காலையில் பார்த்திங்கன்னா மதுரையில் வைகை ஆற்றை சுத்தம் படுத்திகிட்டு இருக்காங்க. இதை பற்றி சிந்திக்கலாம் வாங்க. அன்பு உறவுகளே, சொல்லில் மட்டும் இல்லாமல் செயலிலும் தான் சொன்னதை செய்து காட்டுகிற தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். அவர் முன்பே சொல்லியிருந்தார், ஜூலை மாதம் முழுவதும் போதை ஒழிப்பு, அதற்கான பேரணிகளும் மாநாடும் நடத்தப்படும். சொன்ன மாதிரியே செய்து காட்டினார். ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தணும், களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும், கடற்கரையை க்ளீன் பண்ணணும், நீர்நிலைகளை சுத்தம் பண்ணணும், மரக்கன்றுகள் நடணும், பொல்யூஷன் பற்றி மக்கள்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது சொன்ன மாதிரியே ஆகஸ்ட் 2ஆம் தேதி தூத்துக்குடியில் கடற்கரையை சுத்தம் செய்ய இறங்கிட்டார். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தோமா, ஸ்டார்ட் பண்ணி விட்டோமா, தொண்டர்கள் செஞ்சுப்பாங்க அப்படின்னு இல்லாமல் தானே களத்தில் இறங்கி அந்த தாயுமானவர் தன் கரங்களால் குப்பைகளை எடுத்து க்ளீன் பண்ணுற வீடியோவை பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். இப்பேற்பட்ட தலைவர் கிடைக்க இந்த மண் புண்ணியம் பண்ணியிருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை அவதரிக்கக்கூடிய தலைவர்களுள் அண்ணாமலையும் ஒருவராகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்ல தோணுது. அவர் இறங்கி க்ளீன் பண்ணும்போது 6 மணிக்கே ஒரு குழந்தைய அழைச்சிட்டு அவரோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அந்த பாப்பா கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் இங்கே என்ன மாதிரியான பொல்யூஷனை பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது, பாட்டில்ஸ் பார்த்தேன், பிளாஸ்டிக் பார்த்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் சொன்னார், ஆமாம்ல, பிளாஸ்டிக்கு இதெல்லாம் பார்த்தீங்க, சிகரெட் பட்ஸு, சிகரெட்டோட அந்த பாக்ஸு, நிறைய பேப்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா, இப்படிலாம் போடக்கூடாதுன்னோ, நம்மளோட என்விரான்மெண்ட்டை சுத்தமாக வச்சுக்கணுன்னோ, நாளைக்கு நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் கிளாஸ் டீச்சர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு உங்களோட சக மாணவர்கள்கிட்ட இதை பற்றி பேசுவீங்களா அப்படின்னு அண்ணன் கேட்டார். இது ஒரு சின்ன நிகழ்வாக நாம் நினைக்கலாம். பட் இது எவ்வளோ அவர் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும், சின்ன குழந்தைங்க இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற தங்கமான தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். இப்போ அந்த குழந்தை போய் 4 குழந்தைங்கிட்ட சொல்லிச்சுன்னா அது எப்படி அந்த ஜென்ரேஷன்லேருந்து அது ஸ்டார்ட் ஆகும்ல. அதனால் அவர் அந்த பாப்பா கிட்ட கூட அதை சொல்கிறார். இதுதான் நல்ல தலைவருக்கான பண்பு இல்லை. மைக்கு பிடிச்சோமா, இந்த மாதிரியான அரசியலை இதற்கு முன் தமிழகம் கண்டே இருக்காது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க அந்த டாஸ்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு. கீழே நிறைய பேர் நின்று கேட்டுட்ருக்காங்க. அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு ஒருத்தர் கொடை பிடிச்சார். இல்லை, எனக்கு கொடை வேண்டாம், அவங்களும் நினச்சிக்கிட்டு தானே கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு ஸ்பான்டேனியஸாக தோணுதில்லை ஒரு தலைவருக்கு. என்னை பார்க்க வந்திருக்காங்க, எனக்காக கூடின கூட்டம் இது, அவங்க நனையும் போது நான் மட்டும் கொடை கீழே நின்னா நல்லா இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிற தலைவரில் மனித நேயர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். சரி, தூத்துக்குடியில் ஆரம்பித்து விட்டுட்டு தமிழகம் ஃபுல்லாக பண்ணிடுங்கப்பா, க்ளீன் பண்ணிடுங்க, எல்லாம் கடற்கரையை க்ளீன் பண்ணுங்கள், ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுங்கள், மரம் நடுங்கன்னு சொல்லிட்டு இருந்துடலாம்ல. ஆனால் இன்று காலையில் வைகை ஆற்றில் நாம் எல்லாம் பார்த்துருப்போம். சித்திரையான மதுரையில் அழகர் இறங்குறத பார்த்துருப்போம். ஆனால் ஆடி மாதத்தில் அதிசயமாக அண்ணாமலையார் இறங்கி இருக்கிறார். அருமை. அந்த ஒரு சகதியாக இருக்குது. அதாவது வைகை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும். வைகை ஆற்றுல போகிற தண்ணி பாருங்கள், சாக்கடை மாதிரி இருக்குது. அவங்க கால் வச்சுருக்க இடம்லாம் அவ்வளோ கருப்பாக இருக்குது. கொஞ்சம் கூட சங்கோஜப்படாமல் அண்ணாமலை அண்ணனோடு சேர்த்து சக தன்னார்வலர்களும் இறங்கி வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த குப்பையை தன் கைகளால் எல்லாம் க்ளவுஸ் போட்டிருக்காங்க, தன் கைகளால் எடுத்து அந்த இதில் போடுறாங்க.
இது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் மிகுந்த மரியாதையை அந்த தலைவர்கள் மேலவும் ஏற்படுத்துது. நாளுக்கு நாள் இந்த தலைவர் மீது இருக்கிற நம்பிக்கையும் மரியாதையும் அன்பும் கூடிக்கொண்டே போகிறது. அவர் அங்கே பேசும்போது கூட அது ஒரு ஆட்டோ வேன் இல்லையா, அதில் ஏறி நின்று தான் பேசுகிறாங்க. ஒரு ஸ்டேஜ் கிடையாது, ஒரு பிரம்மாண்டம் கிடையாது, ஆடம்பரம் கிடையாது. அப்போ பேசும்போது அண்ணன் என்ன சொன்னாருன்னா, இங்கே நிறைய தாய்மார்கள் வயதானவர்கள் வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு நீங்கள் கிளம்பிடுங்க, தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிடுங்க, ஹோல்டே இருக்க வேண்டாம், முடிகிறவங்க இருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். தாயுமானவர்னு அதனால தான் நான் அண்ணனை திரும்ப திரும்ப சொல்கிறேன். அண்ட் தென் அவர் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொன்னார். என்னென்னா, டைம் 1000 பேர் வரணும், ஒவ்வொருத்தரும் தான் கூட ஒரு நபரை அடிஷ்னலாக அழைச்சிக்கிட்டு வந்தோன்னா இதை இன்னும் பெருசு பண்ண முடியும். இந்த க்ரௌட் இன்னும் ஜாஸ்தியாகும், இன்னும் நிறைய பேர் இந்த டாஸ்கில் இன்வால்வ் பண்ண வைக்க முடியும். கல்லூரி மாணவர்கள் நிறைய பேரை அழைச்சிட்டு வாங்க, இதை செய்ய வைங்க அப்படின்னு சொல்கிறார். இளைஞர்கள் பொழுதுபோக்குக்காக நிறைய விஷயங்களை தேடி போகிறது உண்டு. இப்படி யூஸ்ஃபுல்லாக அவங்கள இன்வால்வ் பண்ண வைக்கிறது மூலமாக அவங்களுக்கும் அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வரும். அதுக்காகத்தான் அண்ணன் சொல்கிறார். அண்ணன் எடுத்து வைக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறட்டும். அண்ணன் செய்கிற இந்த அனைத்து சமூக பணிகளுக்கும் கோடான கோடி நன்றிகள். மக்கள் மனதில், குழந்தைகள் மனதில், இளைஞர்கள் மனதில் நல்ல விதையை விதைத்து கொண்டே செல்கிறார். இவை யாவும் விருட்சங்களாக நாளை வளரும், தமிழகம் மலரும். மாறுவோம், மாற்றுவோம். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.